ஹெல்த்தி ஃபுட்ஸுனாலே ரொம்ப போரிங்கான ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அந்த ஹெல்த்தி ஃபுட்லேயே பிரியாணி டேஸ்ட் இருந்தால் வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இது ஹெல்த்தி லஞ்ச் சீரீஸ் எபிசோட் 2. மில்லட்டோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மட்டனோட ப்ரோட்டீன், அதோட ஃபுல் பிரியாணி ஃப்ளேவர், ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் பர்ஃபெக்டான லஞ்ச் காம்போ. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மட்டன் கிரேவி. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைஸஸ் சேர்த்துட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வர வதங்கினதுக்கப்புறம் இதோட ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 தக்காளியை மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்து நல்லா அரைச்சி அதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துக்கப்புறம் இதோட வேக வச்ச மட்டனையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட்டாக மல்லித்தலையை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா வரகரிசியில் செஞ்ச மட்டன் பிரியாணி. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு வரகரிசியை சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 30 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுருங்க. அப்புறமா ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா இதோட ஒரு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இதோட ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்புறமா இதோட உங்கள் காரத்துக்கு தகுந்தப்பல பச்சை மிளகாய், வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. எல்லாம் நல்லா ஒன்றா பைண்ட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இதோட கொஞ்சோண்டு லெமன் ஜூஸ் இல்லைனா 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அப்புறமா இதோட ஊற வச்ச வரகரிசியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அரிசியை சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 5 to 6 டைம்ஸ்னாச்சும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணிங்கிற ரேஷியோவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். நான் 1 கப் அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணி, அப்புறம் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டிங்கன்னா சூப்பரான ரொம்ப டேஸ்டியான உதிரியாக வரகரிசியில் செஞ்ச மட்டன் பிரியாணி ரெடி. ஹெல்த்தி லஞ்ச் சீரீஸ் எபிசோட் 2 லஞ்ச் பிளேட் இஸ் ரெடி. ஹெல்த்தியான வரகரிசியில் செஞ்ச மட்டன் பிரியாணி, ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி, ஃப்ரெஷ்ஷான கேரட் ஆனியன் குக்கும்பர் சாலட், ஹெல்த்தியாகவும் சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும் லஞ்ச் காம்போ. இந்த ஹெல்த்தியான லஞ்ச் காம்போவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.